ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரக நிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்னும் எண்ணத்தில் தான் போடும். ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராயும் போது மாத தொடக்கத்திலிருந்தே பல அனுகூலமான பலன்களை பார்க்கலாம். சில கிரகங்களின் நிலை சாதகமாக இருந்தாலும் சனி மற்றும் ராகு போன்ற பகை கிரகங்கள் வழியே சில தடைகள் உண்டாக்கி பின்னர் மாதத்தின் மத்தியில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அல்லது தடைகளுக்கு பின் தான் காரிய வெற்றி கிடைக்குங்க. ஆவணி மாதம் 2025 சிம்ம ராசிக்கு நிதிநிலை, குடும்ப உறவுகள், தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடும், எதில் கவனம் செலுத்தணும், எதை சாதகமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. மேலும் பரிகாரம் அதையும் சேர்த்து பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களுமே அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆவணி மாதம் பொதுவா
ஆவணி மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரும் காலமாக இருந்தாலும் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகையில் நன்மைகளை தருங்க. நீங்க எந்த வேலையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் கடினமாக உணர்வீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதமாகும். இந்த மாதம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அடுத்தடுத்த பயிற்சிகளால் பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். வருமானம் உயரும் என்பதால் கடன் சுமை குறையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நெருக்கடி குறைவதால் கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா எதுவுமே நடந்திருக்காதுங்க. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகளை தான் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சரி, இந்த கண்டக சனி தான் முடிஞ்சிருச்சு, இனியாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த அஷ்டம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. இது எங்களை போட்டு இத்தனை நாளா பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு சாமி. எங்க வாழ்க்கையில எப்பதான் நாங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியா இருக்க போறோம் அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தாருங்க. இனி வரக்கூடிய 5 மாதங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட போறார். அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு கொஞ்சம் குறைவாதாங்க இருக்க போகுது. இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவே சிம்ம ராசிக்காரங்க அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்களும் குரு பயிற்சியோட முழு பலன்களும் கிடைக்கிறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், பண வரவு அப்படிங்கிறது நல்லா தாராளமாவே வரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இனி நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற, உங்களுக்கு பிடிச்ச ஜாபுங்கிறது வேற ஒன்னா இருக்கும். வேற வழியே இல்லாம சூழல் காரணமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க.
ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுங்க. லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் குழப்பத்திலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா இந்த கண்டக சனி மூலமாக காதலில் அதிகமான பிரச்சனையும் சந்தேகம் சண்டை சச்சரவு இதன் மூலம் நிறையவே ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கடந்த 4-5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உங்க வாழ்க்கைக்கு வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பா உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆவணி மாதம் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்கள் செய்ய வேண்டிய சூழல் நிலவும். இதனாலேயே குடும்ப உறவுகளில் சிறு சிறு சவால்கள் ஏற்படலாம். அதே நேரம் பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்குவீங்க. குடும்பத்தினரும் உங்களுடைய குணம் அறிந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வாய்ப்பிருக்கு. இளைய சகோதரர்களுடன் இணக்கம் ஏற்படும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாதுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஆதரவாய் இருப்பாங்க. தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காது. சின்ன சின்ன தடங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது தாமதமாகலாம். தொழிலில் கூட்டாளிகளால் சில தொல்லைகள் ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஆவணி மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் ஏற்படலாம். ஆனால் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். வெளிநாடு சென்று பணி புரிய விரும்பியவர்களின் முயற்சிகள் கைகூடும். தொழில வேலையில மாற்றங்கள் இல்லைன்னு கூட தேவைக்கேற்ற பொருளாதாரம் இருக்குங்க. மாதத்தின் இறுதி வாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஸ்தம்பித்து நின்ற வியாபாரம் கூட சூடு பிடிக்குங்க. தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆதரவு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு போட்டியாளர்கள் குறைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்துப்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற சிரமம் ஏற்படலாம். யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கூட்டாளிகளுடைய சிக்கல்கள் வரலாம். பெண் வழி பிரச்சனைகள், பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள், தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும். குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளை உடனடியாக எதிர்பார்த்த மாற்றம் நடக்காது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில தடைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது நல்லதுங்க. அடுத்து வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து குரு ஸ்தோத்திரம் படிக்க நன்மையை உண்டாக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.